ஒரு சிறுவன் கடத்தப்படுறான். 18 வயசு உள்ள ஒருத்தன் கடத்தப்படுறான். அவங்க அம்மா போலீஸுக்கு 100க்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அவ்வளவுதான் அவங்க செய்றாங்க. எங்க பையனை இந்த மாதிரி 2 கார் வந்தது தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த அம்மா ஜெகன்மூர்த்தி தான் கடத்தினார்னு புகார் கொடுக்கல. தவறுன்னு சொல்லவும் நம்மால் இயலாது. இதனால் அவர்கள் அவர் மீது புகார் சொல்றாங்க. நீங்களும் இதில் தொடர்பு பட்டிருக்கிறீங்க, உங்களை விசாரிக்கணும்னு சொல்லி என்னை கைது செய்யக்கூடாதுன்னு அவர் மனு. இந்த மனுவை நீதிபதி திரு வேல்முருகன் விசாரிச்சா சரி வராது, வேறு ஒரு நீதிபதி விசாரிக்கட்டும் சொல்றாங்க. அப்படி விசாரணைக்காக நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் முன்பு வெள்ளிக்கிழமை இந்த காவல்துறை நீதிமன்றம் கிட்ட பெறுவாங்க. ஆனா இவர் எல்லா விசாரணைக்கும் தகுந்த முறையில ஒத்துழைப்பு வழங்கும் பொழுது இவரை காவல்துறை கட்டுப்பாட்டுல எடுக்கிறதுக்கு கேட்டதுக்கான காரணம் என்ன சார்? போலான் அப்படின்னு இருப்பாங்க. இதைதான் நீதிமன்றம் சில நேரங்களில் கஸ்டோடியல் இன்டராகேஷன் இஸ் நெசசரி அப்படின்ற ஒரு கருத்துக்கு வர்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு கருத்தை உயர்நீதிமன்றம் தெரிவித்து அவரது மனுவை நிராகரித்தவுடன் இன்றைக்கு அவர் உச்சநீதிமன்றம் சென்று இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. உங்களை போலீஸ் கைது செய்தால், அப்படி ஒரு நேரம், அப்படி ஒன்று நிர்பந்தம் வந்தால் உங்களை 25,000 ரூபாய் ஜாமீன் பெற்றுக்கொண்டு உடனடியாக விடுதலை செய்து விட வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கும். யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் திரு இளங்கோ சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். புரட்சி பாரத கட்சியின் தலைவர் திரு பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர் மீதான அந்த சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கு தொடர்பான ஒரு விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் வந்திருக்கு. அவருக்கு முன்ஜாமீன், அதாவது உயர்நீதிமன்றத்தால் மறுக்கப்பட்ட முன்ஜாமீன் உச்சநீதிமன்றம் மூலமா அவருக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அந்த வழக்கின் சாராம்சம் என்ன, மீண்டும் அவர் எதிர்கொள்ள போகக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றது குறித்து பகிர்ந்துக்கோங்க சார். தமிழ்நாட்டை சேர்ந்த ராம் சங்கர்னு ஒரு வழக்கறிஞர், அவர் உச்சநீதிமன்றத்தில் அட்வொகேட் ஆன் ரெக்கார்டா இருக்கார். அவர் அட்வொகேட் ஆன் ரெக்கார்டா இருந்து இந்த வழக்கை தொடுத்து அவர் சார்பாக ஒரு மூத்த வழக்கறிஞர் சித்தார்த் லூத்ரா என்பவர் வாதிட்டு இந்த உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை பெற்றுக் கொடுத்திருக்கார். இப்போ திரு ஜெகன்மூர்த்தி அவர்கள் மீது என்ன புகார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகார் ஒரு சிறுவன் கடத்தப்படுறான். 18 வயசு உள்ள ஒருத்தன் கடத்தப்படுறான். அவங்க அம்மா போலீஸுக்கு 100க்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அவ்வளவுதான் அவங்க செய்கிறாங்க. எங்கள் பையனை இந்த மாதிரி 2 கார் வந்தது தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த அம்மா ஜெகன்மூர்த்தி தான் கடத்தினார்னு புகார் கொடுக்கல. அப்படி அல்ல இந்த வழக்கு அந்த காரில் பையனை கடத்தின மாதிரி வருது. அதன் பிறகு அந்த பையனை 2 மணி நேரம் கழித்து வேறு ஒரு காரில் இறக்கி விடுறாங்க. அந்த காருடைய எண் பார்த்தீங்கன்னா அது ஒரு உயர் போலீஸ் அதிகாரிக்கு அரசாங்கம் வழங்கிய கார். இப்போ அவர் யாரு, அவர் எதுக்கு வழங்கினார் என்று விசாரணை சென்று கொண்டிருக்கிற போது ஓரிடத்தில் திரு ஜெகன்மூர்த்தி அவர்களும் இதில் தொடர்பு பட்டிருக்கிறார் என்று தகவல் வருகிறது. அதன் காரணமாக அவரை விசாரிக்க அழைக்கிறார்கள். அவர் தன்னை கைது செய்யக்கூடாது என்று உயர்நீதிமன்றத்துக்கு வர்றார். எந்த இடத்தில் அவர் தொடர்புடையதா கருதப்படுது சார்? எந்த இடத்திற்கு அப்படின்னு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்தில் கைதான ஒரு முன்னாள் போலீஸ் வேலை செஞ்ச ஒரு பெண்மணி இருக்காங்க. அவர்களும் இந்த கடத்தலில் தொடர்பு இருக்கிற நபர்களும் ஓரிடத்தில் சந்திக்கிறாங்க. அந்த மாதிரி சந்தித்த இடத்துல இந்த எம்எல்ஏ கட்சி தலைவர் திரு ஜெகன்மூர்த்தி இருந்திருக்கிறார் என்கிற தகவல் கிடைக்கிறது, ஆதாரம் கிடைக்கிறதுன்னு போலீஸ் சொல்றாங்க. இப்போ அவர்களுடைய தகவல் சரி, அவர்களுடைய ஆதாரம் சரி, இதையெல்லாம் சொல்றதுக்கு நம்ம ஆள் இல்லை, தவறுன்னு சொல்லவும் நம்மால் இயலாது. இதனால் அவர்கள் அவர் மீது புகார் சொல்றாங்க. நீங்களும் இதில் தொடர்பு பட்டிருக்கிறீங்க, உங்களை விசாரிக்கணும்னு சொல்லி என்னை கைது செய்யக்கூடாதுன்னு அவர் மனு போடுறாரு. முதலாக அந்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி திரு வேல்முருகன் அவர்கள் முன் விசாரணைக்கு வருகிறது. அவர் அதை விசாரித்து முடிவு சொல்லாமல் அவரை நேரில் வரவழைக்கிறார். அவரை மட்டுமல்ல,
உயர் போலீஸ் அதிகாரி ஜெயராம் அவர்களையும் நேரில் வரவைக்கிறார். அதன் பிறகு சில குழப்பங்கள் நடக்கிறது. அவர் போட்ட உத்தரவை எதிர்த்து உயர் போலீஸ் அதிகாரி உச்சநீதிமன்றம் போறார். அந்த வழக்கில் தலையிட்ட உச்சநீதிமன்றம் நீங்க உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு தவறுன்னு சொல்லிவிட்டு விசாரணைக்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று உயர் போலீஸ் அதிகாரிக்கும் சொல்லிடுறாங்க. அந்த உத்தரவில் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த மனுவை நீதிபதி திரு வேல்முருகன் விசாரிச்சா சரி வராது, வேறு ஒரு நீதிபதி விசாரிக்கட்டும் சொல்றாங்க. அப்படி விசாரணைக்காக நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் முன்பு வெள்ளிக்கிழமை இந்த விசாரணைக்கு வரும் பொழுது அவர் கிடைக்கக்கூடிய தகவல்களை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு முன்ஜாமீன் வழங்க இயலாது, உங்களை கைது செய்து போலீஸ் கஸ்டடியில் விசாரிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது விசாரணை அதிகாரிகளுக்கு, எனவே நான் மறுக்கிறேன் அப்படின்னு அந்த உத்தரவை வெள்ளிக்கிழமை சொல்லிட்டார். இது 27/6. இடைப்பட்ட 2 நாட்கள் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கு. இந்த 2 விடுமுறை நாட்களில் மனு செய்து அந்த மனுவை ஏற்க வைத்து அதை விசாரணைக்கு இன்று கொண்டு வந்து விட்டார் எம்எல்ஏ திரு ஜெகன்மூர்த்தி அவர்கள். இந்த விசாரணை இன்னைக்கு உச்சநீதிமன்றம். நம்ம வழக்கமா பார்த்தோம்னா குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு நபர் விசாரணைக்கு ஒத்துழைக்கல அப்படின்னா தான் அவங்க மேல காவல்துறை கஸ்டடியில எடுத்து விசாரணை செய்யறதுக்கான அனுமதியை காவல்துறை நீதிமன்றம் கிட்ட பெறுவாங்க. ஆனா இவர் எல்லா விசாரணைக்கும் தகுந்த முறையில ஒத்துழைப்பு வழங்கும் பொழுது இவரை காவல்துறை கட்டுப்பாட்டுல எடுக்கிறதுக்கு கேட்டதுக்கான காரணம் என்ன சார்? இது 2 விதமா பார்க்கலாம். காவல்துறை என்ன செய்திருக்க வேண்டும் நியாயமான்னு பார்த்தீங்கன்னா, உங்களிடம் சில விசாரிக்க வேண்டியிருக்குன்னு முதல்ல அவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும், சம்மன் அனுப்பியிருக்கணும். அதை பழைய குற்றவியல் விசாரணையில் 41A நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு அவர் வர மறுத்திருந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை அவர்கள் எடுத்திருக்கலாம். தொடக்கத்திலேயே அதிகமான எண்ணிக்கையில் போலீஸ் அவர் வீட்டுக்கு சென்றதால் அவர் உடனடியாக முன்ஜாமீனுக்கு வந்து விடுகிறார். அப்ப இந்த இடைப்பட்ட நேரத்தில் அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறார் அப்படிங்கிற விஷயம் இங்க வரல. ஏன்னா இவங்களும் முதல்ல ஒரு தவறு செய்யறாங்க. காவல்துறை விசாரணை அதிகாரிகள் நோட்டீஸ் கொடுக்காம நேரடியாக கைது செய்ய போறாங்க. அவரும் உங்களுக்கு என்ன விசாரணைக்கு தானே வரணும், நான் வருவேன் அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் மூலமாக நீங்க எதற்காக முன்னாடியே கைது செய்ய வரீங்க, 41 நோட்டீஸ் கொடுத்தா நானே வரப்போறேன்னு அவர் தெரிவிக்காமல் நேரடியாக உயர்நீதிமன்றத்தில் என்னை கைது செய்ய முஸ்தீப் காட்டுறாங்க, எனவே எனக்கு முன்ஜாமீன் கொடுங்கன்னு வந்துட்டார். ஸோ விசாரணைக்கு ஒத்துழைக்கிறார் என்பது இப்ப இங்க இல்லை. இதற்கு யார் பொறுப்பு என்பது வேறு, காவல்துறையும் பொறுப்பா இருக்கலாம், அது நம்ம மறுக்க இல்லை. அதன் பிறகு விசாரணைக்கு ஒத்துழைக்கிறார் அப்படிங்கிறதுல சில விஷயங்கள் வருது. இப்போ உதாரணமாக சில ஆதாரங்களை நம்ம எடுத்து சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஆதாரங்கள் இதெல்லாம் நீ சொல்லிட்டியா, இப்போ எனக்கு எதிராக நான் தான் குற்றம் சாட்டப்பட்டிருக்கேன், இல்லை ஒரு சந்தேக நபராக விசாரணைக்கு போறேன்னா நான் ஒரு பவர்ஃபுல் ஆளா இருந்தா போலீஸ் விசாரணையில் என்னங்க உங்களுக்கு தொடர்பு இருக்கா இல்லையான்னு சாதாரணமா கேட்பாங்க. நம்ம மறுக்கிறோம். ஆனால் இதற்கு என்ன சொல்றீங்கன்னு ஒரு ஆதாரத்தை எடுத்து கேட்பாங்க. அப்போ அந்த ஆதாரத்தை கைது செய்யாத நேரத்தில் கேட்டீங்கன்னா வெளியில போயிட்டு எனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சாட்சிகளை நான் மிரட்டலாம். எனக்கு எதிராக சொல்லியிருக்கியாப்பா, அந்த வீடியோ ஆதாரத்தை நீ அனுப்பியிருக்க, அவ்வளோ பெரிய ஆளா நீ அப்படின்னு வந்துடும் என்பதனால் போலீஸ் சில நேரங்களில் இது இந்த வழக்கு அந்த வழக்குன்னு நம்ம பார்க்கக்கூடாது, விசாரணை எப்படி நடக்கும்ன்றதை ஒட்டி நம்ம பார்க்கணும். அப்போ சில நேரங்களில் கஸ்டடியில் வைத்து விசாரிக்கணும். அதன் பிறகு எல்லாமே அவர் ஆம்னு சொன்ன பிறகு கன்ஃபர்மிட்டி வந்த பிறகு சிறை வைப்பது, ஜாமீன் கொடுக்கறது அப்படின்னு போலான் அப்படின்னு இருப்பாங்க. இதை தான் நீதிமன்றம் சில நேரங்களில் கஸ்டோடியல் இன்டராகேஷன் இஸ் நெசசரி அப்படின்ற ஒரு கருத்துக்கு வர்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு கருத்தை உயர்நீதிமன்றம் தெரிவித்து அவரது மனுவை நிராகரித்தவுடன் இன்றைக்கு அவர் உச்சநீதிமன்றம் சென்று உயர்நீதிமன்றத்தின் அந்த தீர்ப்பை நான் மேல்முறையீடு செய்ய வேண்டும், எனக்கு அனுமதி வேண்டும்னு ஒரு மனு போடுறார். ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அதை நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அப்பீல் பண்றதுக்கு அனுமதி கேட்கணும். அந்த அனுமதியை தான் மெயினா கேட்கிறார் அவர். அந்த அனுமதியை அவர் கேட்கிற அந்த விண்ணப்பத்தில் தான் உச்சநீதிமன்றம் அவருக்கு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. உங்களை
போலீஸ் கைது செய்தால், அப்படி ஒரு நேரம், அப்படி ஒன்று நிர்பந்தம் வந்தால், உங்களை 25,000 ரூபாய் ஜாமீன் பெற்றுக்கொண்டு உடனடியாக விடுதலை செய்து விட வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதோட இந்த வழக்கு நிக்கல. இதன் பிறகு இதுல இடைக்காலமாக இந்த முதல் தகவல் அறிக்கை விசாரணையை நடத்தக்கூடாதுன்னு தடை கேட்கிறாங்க. ஒட்டுமொத்தமாகவே இந்த கடத்தல் புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கு இல்லைங்களா, அதனுடைய விசாரணைக்கு தடை கேட்டிருக்காங்க. இதை தடை செய்வதா இல்லையா என்பதற்காக அரசாங்கத்திற்கு நோட்டீஸ் போட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம். ஸோ அடுத்த கட்ட விசாரணையில் மீண்டும் புலன் விசாரணை தொடருமா அல்லது தொடராதா, உச்சநீதிமன்றம் என்ன செய்யும் என்பதை நம்ம ஆவலோட எதிர்பார்க்கிற மாதிரி இன்றைய தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பில் திரு ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைத்திருக்கிறது. அவர் கைது செய்யப்பட மாட்டார். அப்படி கைது செய்யப்பட்டால் 25,000 ரூபாய் ஜாமீனில் உடனடியாக விடுவிக்கப்படுவார். எனவே அவரை போலீஸ் கஸ்டடியில் வைத்தோ அல்லது நீதிமன்ற உத்தரவுப்படி ஜுடிஷியல் கஸ்டடி கேட்டோ அவரிடம் விசாரணை நடத்தப்பட மாட்டாது. அதுதான் இன்றைய தீர்ப்போட சிறப்பு அம்சம். திரும்பவும் சொல்றேன், இந்த வழக்கில் நான் வாதாடலாமா? நான் சென்னையில் தான் இருக்கேன். இந்த வழக்கை வாதாடியவர் திரு ராம்சங்கர். அவருடைய அலுவலகம் சார்பாக அவர் வழக்கு பதிவு செய்து அதுல ஒரு சீனியர் அட்வொகேட் திரு சித்தார்த் லூத்தா அவர்கள் தான் வாதாடினார். அடுத்தடுத்த திருப்பங்கள் இந்த வழக்குல என்னென்ன வருது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் இணைப்புல எங்களுடைய பல கேள்விகளுக்கு உங்களுடைய விளக்கமான பதில்கள் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.